புது வீடை பற்றி நிறைய பேர் நிறைய அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நான் இன்னைக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன ஒர்க்லாம் வரையும் போயிருக்கு அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுதான் ரோட்லேருந்து நம்ம வீடு பார்த்திங்கன்னா 3 அடி வந்து ஹைட் ஏற்றி கட்டியிருக்கோம். எதுக்குன்னா நம்ம மழை காலங்களில் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இன்கேஸ் ரோடோட ஹைட் வந்து அதிகமாகும் போது நம்ம வீடு கீழே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம 3 அடி ஹைட் ஏற்றி தாங்க கட்டியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார் பார்க்கிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட காம்பவுண்ட்ஸ் ஒரு ஒட்டின மாதிரியே அந்த பக்கம் பார்க் இருக்குது. கார் பார்க்கிங்கோட ஹைட் வந்து 10 அடி வந்து நாங்கள் ஹைட்டாக காட்டியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் ஒரு கிராண்டான ஒரு ஃப்ரண்ட்டில் லுக்கு வந்து நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக நல்லா ஹைட் ஏற்றி கட்டியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க் எல்லாமே செம்மையாக தெரியுங்க. ஃபுல்லாக மரத்தோட நல்ல ஒரு க்ரீனரியாக பார்க்கும் போதே சூப்பராக செம்ம காற்றடிக்கும். சவுத் சைட் வேறு இருக்கா பார்க்கு, ஃபுல்லாகவே காத்தோட்டமாக நல்லாவே இருக்கும். ரொம்ப அந்த இடத்துல நின்னாவே அப்படி ஒரு காற்று, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வேறு குளிருதுல சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். இங்கே ஒரு கார் நிறுத்திட்டு ஒரு 2 பைக் வெறியும் நிறுத்திக்கலாம். சரி, நம்ம பசங்களும் இருக்காங்க, நம்ம வீட்டில் சின்ன பசங்க, அவங்க விளையாடுவாங்கள்ல சம்டைம்ஸு, அதனால நாங்கள் கொஞ்சம் நல்லாவே அதுக்கு இடம் விட்டு தாங்க கட்டியிருக்கோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது கார் பார்க்கிங். இதிலேருந்து தான் வீடு கட்டியிருக்கோம். இதுலேருந்து 2 அடி ஹைட் ஏற்றிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்லேருந்து டோட்டலாக 5 அடி வந்து ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டியிருக்கோம். எதுக்காகனா மழை டைமில் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது, மழை தண்ணி உள்ளே வர்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட பாம்பு இருக்கலாம், அந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்கலாம், எல்லாமே நம்ம உள்ளே வர்றது வந்து நமக்கு தடுக்கும் ஹைட் ஏற்றி கட்டும் போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் இதோட வாசக்கால் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாசக்காலும் நாங்கள் ஆல்ரெடி போட்டாச்சு. வாசக்காலோட அந்த இது தடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற எவ்வளோ ஹைட் வந்து தடியாக போடணுமோ அது தாங்க போட்டிருக்கோம். ஸோ உள்ளே என்டர் பண்ணோன்னா இதுதான் ஹால் பிளான் பண்ணியிருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்ட் சைட் ஃபேஸிங் வைக்கும் போது வாஸ்துப்படி நமக்கு காத்தோட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம பின்னாடியுமே வந்து ஒரு கதவு வச்சுக்கலாம், நம்ம முன்னாடி வாசலுக்கு நேராகவே பின்னாடியும் ஒரு கதவு வச்சுக்கலான்ட்டு அப்புறம் தான் பிளான் பண்ணோம். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், தேவையில்லாமல் இடித்தோம், இதனால் எங்களுக்கு ரொம்ப பொருள் வந்து வேஸ்ட் ஆச்சு. ஆமாங்க, நாங்கள் முன்னாடியே அந்த இடத்துல டோர் வந்து இன்கேஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த பொருள் வேஸ்ட்டாக இருந்திருக்காது. பட் நாங்கள் லேட்டாக தான் பிளான் பண்ணோம். ஸோ நீங்களும் வீடு கட்டும் போது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரியான காசு கம்மியாகிற விஷயம் அதிகமாகிற விஷயம்லாம் நம்ம வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஜன்னலும் வச்சுருக்கோம். இது வந்து ஹாலுங்க, அந்த வீட்டோட கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டோட ஹாலு, இது ஜன்னல். ஸோ இந்த இடத்துல சைடில் வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அங்கே பண்ணியிருக்கோம். இது விண்டோ, இது ஃபுல்லாகவே கிச்சன் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். கிச்சனில் அந்த ஹோல்ஸ், அந்த ஃபேன் எக்ஸாஸ்டர் வைப்போம்ல, அதெல்லாமே நாங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறமா இடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிச்சனில் நம்ம நிறைய பொருள் வைப்போம். அதனால ஸ்லாபுமே வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க. இப்போதைக்கு நாங்கள் கீழே இருக்கிற ஐடியாவில் இல்லை, ஏன்னா வந்து வீட்டில் வயசானவங்க இருக்கிறதுனால அவங்க வந்து கீழே யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் கீழே கட்டியிருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் தான் கட்டியிருக்கோம், உள்ளேயே படிக்கட் வச்சு. கண்டிப்பாக அந்த பற்றின டீட்டெயில்டான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கும் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது இன்னொரு ரூமோட ஜன்னல், அது கண்டிப்பாக அப்படியே பார்க் பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரூம் அப்புறம் இதோட அட்டாச் பாத்ரூமும் வந்து வச்சுருக்கோங்க. ஸோ மொத்தமாக 2 ரூம் கட்டியிருக்கோம். 2 ரூமுக்குமே வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்து உள்ளேயே இருக்கிற மாதிரி கட்டியிருக்கோம். ஹால், அதுக்கப்புறமா கிச்சன், இது மொத்தமே சேர்த்து பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து கீழே வந்து பில்டப் பண்ணியிருக்கோம். கார் பார்க்கிங், அதுக்கப்புறமா 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடுமே வந்து கட்டியிருக்கோம். நாங்கள் வாசக்கால் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு. நான் வாசக்கால் வீடியோ சீக்கிரமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் வாசக்கால் பற்றின ஏதாவது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறோம். இது வந்து வாசக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16,000 ஆயிடுச்சுங்க. இது வந்து அந்த செகண்ட் குவாலிட்டி தேக்கு கிடையாது, ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கிற அந்த தடிமனான தேக்கு. அதனால தான் வந்து 16,000 வந்து வாசக்கால் காய்ச்சி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 அடி வந்து நாங்கள்
கேப் விட்டு தான் வந்து வீடு கட்டியிருக்கோம். ஏன்னா நமக்கு எல்லாமே நடுவில் எதனா ஒர்க் இருக்குது, பைப் போகுது, அப்புறம் பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் வந்து கேப் வேணும் அப்படின்றதுக்காக 2 அடி கேப் விட்டு வீட்டை சுற்றியே 2 அடி கேப் விட்டு தாங்க ஃபுல்லாகவே வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.